வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே கிளியோபட்ரா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை தாண்டி அவங்க ரொம்ப அறிவாளியும் கூட. ஏன்னா அப்போவே அதாவது 1969 மூணுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸராக இருந்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிளியோபட்ரா தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்க கட்டின அந்த பிரமிட் கிசா அப்படின்ற அந்த ஜெஜாண்டிக்கான பிரமிடு ஆக்சுவலாக மூணோட ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலேயே மூணுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கிளியோபட்ரா தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிரமிட்லேருந்து பார்க்கும்போது மூணு ரொம்ப பெருசாகவும் தெரியும் அண்ட் அவங்க பக்கத்துலேயே இருந்து அதை பார்க்குற மாதிரியும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான வியூ பால்கனிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதனாலேயே அந்த பிரமிடு தான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மூணு கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும்ப்பான்னு சொல்லுவாங்க. மரம் செடி இதெல்லாம் பேசிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருக்கும். அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வளருது, அது நமக்கு பூ கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, செடி கொடுக்குது, அப்புறம் நிறைய காய்கறிகள் கொடுக்குது. ஆனால் நிஜமாகவே இதுங்கெல்லாம் பேசிக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ், அண்டர் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் அதன் மூலயமா இது பேசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அண்டர் கிரவுண்டில் செடிகள் மரங்கள் எல்லாம் பேசிக்கும். நம்ம எப்படி நமக்கு யாருக்காவது பசிக்குதுன்னு சொன்னாமோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை பழங்களையோ இல்லை சாப்பாடையோ கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஏதாவது ஒரு செடிக்கு பசிக்குது, அதுக்கு ஏதோ ஒரு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நியூட்ரிஷன்ஸை கூட ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்களுக்கு மண் தான் கம்யூனிகேஷன். அந்த மண்ணின் வழியாக தான் ரொம்ப ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ பெருசாக அவங்க வளர்ந்துருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ரூட்ஸ் தான் அவங்களுடைய அஸ்திவாரம். அதுதான் எல்லாத்துக்கும் மூலதாரம். டால்ஃபின்ஸ் எல்லாம் நம்ம நேம் வச்சு கூப்பிடுவோம். ஏன்னா நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க டால்ஃபின்ஸை. அது ரொம்ப ஈஸி அண்ட் ப்ரில்லியண்ட்டும் கூட. நம்ம என்ன ட்ரெயின் பண்ணாலும் அது உடனே அது மாதிரியே செய்யும் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு டால்ஃபின்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கான நேம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்ஃபின்ஸ் கத்துறதை பார்த்துருக்கீங்களா? விசில் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த விசிலிங்லேயே ஒவ்வொரு யூனிக்கான சிக்னேச்சர் சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் தான் அதுங்களுடைய பேர். திடீர்னு அதுக்கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன இன்னொரு டால்ஃபின் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த டால்ஃபின் விசில் அடித்து இந்த மாதிரி தான் என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லும். அதில் இருந்து அந்த டால்ஃபினை கூப்பிடணும்னா அது தனியாக விசில் பண்ணியே கூப்பிடும். தண்ணியிலையும் அதுங்களால இதை பண்ண முடியுன்றது தான் சிறப்பான விஷயம். இந்த உலகத்திலேயே வயசானது எதுப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ டக்குன்னு மரங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா மரம் வளம்லாம் இல்லாமல் எப்படியா மனுஷங்க, அப்போ மரம் தானேயா பழசாக இருக்கும், அப்போ மரம் தானேயா இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆணி வேராக இருக்கும். இப்படிலாம் நீங்கள் பேசினாலும் மரத்தை விட பழமை வாய்ந்த ஒன்று இருக்குது. அதுதான் ஷார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்க்லாம் மரங்கள் வரதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான். மரங்கள் உருவாகி 350 மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. அப்போது எப்போ ஷார்க் வந்திருக்கும்? இதை விட 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஷார்க்ஸ் உருவாகியிருக்கு. 50 மில்லியன் வருஷம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது ஷார்க். அப்போது மரத்தை விட ஷார்க்கு தானே வயசு அதிகம். நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய புறாக்கள்லாம் திடீர்னு கீழே விழுந்துருச்சு. என்னடா இது திடீர்னு கீழே விழுகுது, இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எதனால் இப்படி நடக்குது, ஏதாவது இயற்கை சீற்றழிவு வரப்போதா அப்படின்லாம் பயந்தாங்க. ரொம்ப ரொம்ப அலர்னாங்க. என்னதான் அதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமாக இறங்கினாங்க. அப்புறம் தான் தெரியுது அது சரியான குடிகார பார்ட்டியாக இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணியிருக்குன்னா ஃபர்மெண்ட்டான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாலண்டியராக இதை சாப்பிட்டு தன்னைத்தானே கிரிக் அப்படின்னு வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிடுதான். அதை சாப்பிட்டு அதால் பறக்க முடியாமல் பொத்துன்னு எல்லாம் கீழே விழுகுது. அதனால் வேறு வழி இல்லாமல் பார்த்தவங்கலாம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அது சரியான அடிக்ட் ஆகிடுச்சு போலப்பா. அது வாலண்டியராக போய் எதையா ஒன்று சாப்பிடும், சாப்பிட்டதுக்கப்புறம் டப்புன்னு கிருக்குன்னு வரும், பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கொஞ்ச நாள் நியூசிலாண்டே கிடு நடுங்கிருச்சு. ஈயை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அடிக்கவே முடியாது கையில், அதை பிடிக்கவும் முடியாது கையில். கொசு அளவுக்கு ஈ மாட்டாது. ஆனால் ஈ எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதோடைய ஃபாஸ்ட்னஸ் தான் அண்ட் ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட் அதுக்கு இருக்கிறதுனால அது ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்கலாகவே இந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஸ்லோ மோவில் தான் விஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் இப்போ எப்படி ரொம்ப நார்மலாக இருக்குது, ஆனால் அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்லோமோ விஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி அடித்தது அதுக்கு வந்து இப்படி மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கை வரதுக்கு முன்னாடி படால்னு பறந்துடுது. ஸ்லோமோ விஷன் அது ரொம்ப 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 பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் இந்த டிசி ப்ரொடக்ஷனில் வர படம் மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லோ மோல எல்லாத்தையுமே பார்த்தோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். எதுலேயுமே நம்ம மாட்ட மாட்டோம், ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஸ்லோ மூவிஷன் நிறைய இன்செக்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.